ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அதை யூஸ் பண்ணி ஒரு அழகான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் டெக்கர் தான் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக நம்மளுக்கு மிரர், பெயிண்ட் செட், அப்புறம் கம் இது யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதில் நம்ம வீட்டில் ப்ரோக்கன் ஆகிருக்கோம் இல்லையா, அந்த மிரர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டாம்ஸ் பெயிண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான் வரும். கம் வந்து ஒரு 10 to 15 ருபீஸ், அவ்வளோதான். இவ்வளோதான். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு அதோட பார்டர்லாம் பிளாக் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் மெயினாக ஆரஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் மெஜந்தா கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மெயினாக என்னென்னா, நான் அந்த மிரர்ஸ் காட்டினேன் பார்த்தீங்களா, அதை ஒரு கவரில் போட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு ஒரு கல் வச்சு இடித்ததுனால இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கிடச்சிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கை ரொம்ப பத்திரம். சின்ன சின்ன தூள் கூட கீறத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குட்டீஸ் இது பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்ப்போடு இதை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அந்த உள்ளே வரைஞ்சிருக்கேன் இல்லையா பெட்டல்ஸ் மாதிரி, அதில் நான் கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மிரர்ஸை அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒட்டுங்க. இல்லைனா பெருசாக ஒட்டிட்டு கேப்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன மிரர்ஸை ஒட்டுங்க. இல்லை மெயினாக என்னென்னா, அந்த பெட்டல்ஸ்க்கும் நான் கலர் பண்ணிவிட்டு தான் இந்த மிரர் ஒட்டியிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே அவசரப்பட்டு மிரர் ஒட்டிட்டதுனால அந்த கேப்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக அகெயின் நான் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட ஓரளவுக்கு ஒர்க்கிங் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணதுனால என்ன ஆச்சு, நம்மளோட பார்டர்லாம் கொஞ்சம் லைட்டாக மறைஞ்சிருச்சு. அதனால் மறுபடியும் அதை பண்ணிவிட்டு டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பட்டர்ஃப்ளையோட சென்டர் பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால ப்ரஷ்ஷோட பேக் சைடு யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி டாட்டாக கொடுத்துருக்கேன். தென் கட்டர் யூஸ் பண்ணி ஷேப்பாக பார்த்து கேர்ஃபுல்லாக அதை கட் பண்ணி வெறும் விங்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பாடி பார்ட் அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னு உங்களுக்கு அது 3D லுக்கில் கிடைக்கும். இன்னொன்று மெயினாக இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம மிரர் பேஸ்ட் பண்ணதுனால வெயிட் ஆகிட்டதுனால அது டக்குன்னு கீழே ஃபால் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மேட்ரிக் யூஸ் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா அப்படியே விங்ஸ் வந்து அப்படியே ஓப்பன் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதை ஒட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு ஃப்ரேம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் ஒன்றும் இல்லை, பென்சில் யூஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணிவிட்டு எட்ஜை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த ரோலுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணுங்கள். நான் முதலே ஸ்டிக் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணேன். இந்த மாதிரி சின்ன டீட்டெயிலிங்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளையை ஒட்டினதுக்கப்புறமா அந்த பேக் சைடு ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கட்டும் எல்லோ கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நம்மளோட வால் டெக்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ப்ரோக்கன் மிரர் வச்சு ஈஸியாக ஒரு வால் டெக்கர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.